ஏன் இப்படி சத்தம் போடுறீங்க? இந்த கடுதாசி என்ன தெரியுமா? சொன்னாதானே தெரியும். ஒரே மகன் செல்லம் கொடுத்து வளர்த்தியே, அந்த ஒரே மகனுடைய ஒழுக்கத்துக்கு நெருப்பு வைக்க வந்த கொள்ளி கட்டடி. என்ன சொல்றீங்க? உன் மகன் காதலிக்கிறாளாடி, காதலிக்கிறாளாம். அவ காதலை யார் தெரியுமா? வேற யாரும் இல்ல, பக்கத்து வீட்டு ஹமீத். என்னடி அசத்து போய் இருக்கிற? உன் மகனுடைய காதலை பக்கத்து வீட்டு ஹமீத். நிறுத்துங்க. எடுத்ததுக்கெல்லாம் உணர்ச்சி வசப்படுறதே உங்களுக்கு பழக்கமா போச்சு. அன்புக்கும் காதலுக்கும் வேதம் புரியாம யாராவது பொறாமக்காரங்க எழுதியிருந்தா தயவு செஞ்சு அதை பெருசு பண்ணிடாதீங்க. எல்லாரும் ஒத்துமையா வாடு அந்த காம்பவுண்ட்ல ஆத்திரப்பட்டு ஒரு புயலையா உண்டு பண்ணிடாதீங்க. இல்லாம புகையாது அல்லாம குறையாதுன்னு சொல்லுவாங்க. லெட்டர் வர்ற அளவுக்கு வயசு வந்த ஒரு பொண்ணுக்கும் வாலிபனுக்கும் பாசை நடி வந்திருக்கு. பாசம் சும்மா இருக்கு. நீ போய் காசு சாப்பிடுமா? எங்க போய் எங்கப்பா போவேன்? வழக்கம் போல இப்ராஹிம் பெரியப்பா வீட்டுக்கு போனேன். பெரியப்பா ஆசையோட எனக்கு இந்த புடவை வாங்கி கொடுத்துருக்காரு. முத நான் புடவை கட்டியிருக்கேன். நல்லா இருக்கா சொல்லுங்கப்பா? ரொம்ப நல்லா இருக்குமா. முதல்ல நீ உள்ள போ. முதல்ல அந்த புடவையை தாயை சுத்தி வெளியே விட்டு. அப்பா சுந்தரி, உண்மையிலேயே நீ மகளா இருந்தா இனிமே அந்த இப்ராஹிம் வீட்டு வாசப்படியை மிதிக்க கூடாது. ஏன்பா? அம்மா அப்பா என்னென்னமோ பேசுறாரு, எனக்கு ஒண்ணுமே வழங்கல. ஒண்ணு இல்லம்மா, அப்பாவுக்கு தான் ரத்த கொதிப்புன்னு உனக்கு தெரியுமே. இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாயிடுச்சு. நீ போய் காசு சாப்பிட்டு. அப்பா உங்களுக்கு கூட சூடா காஃபி போட்டு கொண்டு வரேன். கபரி, நீ என்னதான் வெள்ளரி படத்துக்கு பூன் போட்டாலும் என்னைக்காவது ஒரு நாள் வெளிச்சு செதறாம இருக்காது. இந்த இப்ராஹிம் குடும்பத்து மேல நான் எவ்வளவு மரியாதை வச்சிருந்தேன். இந்த ஹமீத் பையன் ரொம்ப நல்லவே, அப்பாவி, சகோதர பாசத்தோட சுந்தரி கூட பழகிறான்னு சொல்லியே இப்ப பாத்தியா நம்ம குடும்பத்தோட கௌரவத்துக்கு கொள்ளி வச்சுட்டான். இதோ பாருங்க, என்ன ஏதுன்னு தீர விசாரிக்காம இந்த சின்ன மொட்டை கடுதாசியை நம்பி அந்த பிஞ்சு மனசுல நஞ்ச வாத்துடாதீங்க. தன்னை பத்தி இப்படிப்பட்ட ஒரு தவறான எண்ணம் தன்னுடைய அப்பா மனசுல இருந்துன்னு கூட அவளுக்கு தெரிய வேண்டாம். ஏன்னா பெண்மனம் இப்படிப்பட்ட ஒரு அபவாதத்தை சாகர வரைக்கும் மறக்காதுங்க. உங்களுக்காக வேணா ஏதாவது ஒரு பொய்ய சொல்லி அந்த வீட்டுக்கு போகாம தடுத்துரு. கபரி, நான் என்ன சொல்றேன்? நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டாம். தயவு செஞ்சு இந்த ஒரு விஷயத்துல மட்டும் என் பேச்சு கேளுங்க. இதுக்காக என்னைக்காவது ஒரு நாள் நீங்க எனக்கு நன்றி சொல்லத்தான் போறீங்க. ஆமா, நீ சாப்பிட்டு. பாப்பா, நான் என்ன தப்பு செஞ்சேன்? பாப்பா? காரணம் உனக்கே தெரியல. அப்பா என்ன கொல்லுங்க, என்ன வேணாலும் செய்யுங்க. நீ செஞ்ச காலத்துக்கு கொலை நான் பண்ண போறேன். என்ன நடந்துச்சு? என்ன நடந்தது? என்னத்துக்கு அடிக்கிறீங்க? போட்டு ஏன் அடிச்சிட்டீங்க? ஐயா, நான் என்னத்தையா சொல்லுவேன்? யமான மரியாதை எல்லாமே போச்சையா. இனிமே நான் வெளியில நடமாட முடியாது. அல்லா, எனக்கு ஏன் இப்படி ஒரு மகனை கொடுத்த? என் மகனா இருந்தா இனிமே என் முகத்தை முடிக்க கூடாது. என்ன நடந்துச்சு? தெரியலையே, ஒண்ணுமே தெரியலீங்க. தம்பி, என்னப்பா இது? அப்பா என்னன்னு சொல்றாங்களே, என்னப்பா செஞ்ச? தெரியலீங்க, எனக்கும் தெரியலீங்க. அம்மா, பாப்பா என்ன ஏமா அடிச்சாரு? என்ன ஏமா இப்படி அவமானப்படுத்தினாரு? கசாப்பு கடையில விட்டு போய் ஆட்டுக்கு கூட நாம ஏன் சாக போறோங்கிற காரணம் தெரியுமே. நான் அதை விட கேவலமானவனா? என் மனசரி அல்லாமே ஆணையா, நான் ஒரு தப்பு செய்யலம்மா, ஒரு தப்பு செய்யறேன். பாப்பா என்ன ஏன் அடிச்சாரு? என்ன ஏன் அடிச்சாரு? என்ன ஏன்
வரணுமா? என்ன எப்போ வர சொன்னேன்? 4 மணிக்கு. இப்ப டைம் என்ன? 60 தினம். குட்டி சாத்தா ஏன் லேட்டுன்னு கேக்குறேன்? ஆத்தி சொல்லி சொல்லிட்டு இருக்க. நான் என்னத்த பண்றது சங்கர், உங்களை பாக்குறதுக்காக அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு வெளியில வந்தேனா ஐயோ கல்யாண பொண்ணு மாதிரி அழகா இருக்கியேடின்னு எங்க அம்மா உள்ள கூட்டிட்டு போய் விஷயம் சுத்தி போட்டாங்க. உடனே எங்க அப்பா விடுவாரா, இந்தாமா கல்யாண பொண்ணு, இந்த போட்டோல உனக்கு பிடிச்ச மாப்பிள்ளை யாருன்னு பார்த்து சொல்லுன்னு 1 டஜன் போட்டோவை கொடுத்தாரு. உனக்கு பிடிச்ச ஆளை செலக்ட் பண்ணிட்டியா? அதுதானே சங்கர் உங்களை தேடி வந்திருக்கேன். என் நிலத்துல சின்ன போதிலிருந்தே அக்கறை கொண்ட நீங்களே என் வருங்கால கணவரை தேர்ந்தெடுத்து சொல்லுங்களேன். இந்த தாடி பிரமாதம், எனக்கு பிடிச்சிருக்கு. கொஞ்சம் சின்ன தாடியா பார்த்து சொல்லுங்களேன். இது பேஷ் கண்ணே சொல்லுதே, அதிர்ஷ்டக்கள் ரொம்ப பொருத்தம். என்ன சொன்னீங்க? ஏன் முடிக்கிற? அப்பா 1000 சொல்லலாம், நீங்க சொல்லலாமா? எப்படி என்ன விட்டுட்டு இன்னொரு மாப்பிளைய தேர்ந்தெடுக்கலாம்னு இந்நேரம் எகிரி குதிச்சிருக்கணுமே. குதிச்சீங்களா? இல்லையே. அடே எங்க அம்மா மாதிரியே பேசுறீங்க. ஓஹோ, அவங்க ட்ரைனிங்கா? இது பாரு மோகினி, உனக்காக நான் நெருப்பில் வேணும்னாலும் குதிக்கிறதுக்கு தயாரா இருக்கிறேன். நீ தயாரா? நெருப்புன்னு சொல்லாதீங்க, வாய் வென்ற போது. முதல்ல உங்க அப்பா கிட்ட போய் நின்னு மை டியர் ஃபாதர் போட சொல்லுங்க. மை டியர் ஃபாதர், ஐ லவ் மோகினி சொல்லுங்க. ஐ லவ். என்ன எங்க அப்பா மாதிரியே கத்துறேன்? இந்த இடம் சரியில்லை, வேற இடத்துக்கு போயிடலாம் வா. என்ன சொல்றாரு இவரு? எல்லாரும் சொந்தக்காரரான்னு கேட்கிற. ஆமா சொந்தக்காரங்க தான். முதல்ல நம்ம கை கொஞ்சம் தாழ்ந்து இருந்தது, அவங்க கை கொஞ்சம் வசந்து இருந்தது, எல்லாரும் பிரிஞ்சிருந்தாங்க. நமக்கு ஒரு அந்தஸ்து கௌரவம் வந்தோடனே எல்லாம் வந்து ஒட்டுது. சொல்லு கேட்க வந்துட்டாங்க. ஏண்டா நான் அப்பவே சொல்லலாம், எங்க சின்ன தான் இப்படி எல்லாம் வருவாருன்னு. என் நாக்கு கருணாக்கு சொன்னது அப்படியே பழிக்கும். காக்கா நீ பழச்சுக்குவேன். டைம் பார்த்து டைலாக் விடுறிய. ஏன்றி இது உங்ககிட்ட யாரும் இங்க கதை கேட்கறதுக்கு வரல. சுண்ணேறி பொண்ணு வருது, அவங்க எல்லாம் நல்லா பாக்கட்டும். பங்கார பொம்மலங்களே, என் பையன் மட்டும் இல்ல, இன்ஜினியருக்குள்ள படிச்சு முடிச்சிருக்கா. அவனை மேற்கொண்டு அமெரிக்காவுக்கே அனுப்பிச்சு படிக்க வைக்கலாம் நினைச்சிட்டு இருக்கேன். நீ சும்மா இருக்கா? சின்ன காரணத்துக்கு தெரியாது நான் நினைக்கிறீங்க. அமெரிக்கால சந்திரமண்டலத்துக்கு அனுப்பிச்சு படிக்க பாரு. யாத்தா அங்க என்ன கேட்கிறேன்? எனக்கு உனக்கு எனக்கு பெட். நாளைக்கே தம்பி சந்திரமண்டலத்துக்கு போயாச்சு. நாமளாவே பேசிக்கிட்டு இருக்கோம். சின்னத்தான் வாய திறக்கலையே. அவர் என்ன நினைக்கிறாரோ? நிச்சயதார்த்தத்தையும் கல்யாணத்தையும் ஒரே நாள்ல வச்சுக்கலாம். தாலி கட்டத்துக்கு முன்னால நிச்சயதார்த்த தட்டுல ₹1,00,000 கேஷா வச்சிருக்கேன். சீர் சரத்தையெல்லாம் சிறப்பா பண்ணிடுறேன். போதுமா இல்ல ஏதாவது உண்டா? 1,00,000 2 கலர் படத்துக்கு பூஜை போடலாமே. சின்னத்தான் அசர வச்சுட்டாரு. இனிமே என்ன பேசிருக்கு? அப்போ நாங்க எல்லாம் விட்டு வாங்கிக்கிறோம். வாங்க வாங்க. என்ன கௌரி, நான் பேசுறதெல்லாம் உங்களுக்கு திருப்தி தானே? இல்ல வாய் மட்டுமா திருப்திங்குது, கண்ணு ஏதோ கலங்கிட்டு இருக்கு. என்னது? என்ன சமாச்சாரம்? இல்லைங்க, 2 நாளா ஹமீது வீட்டுக்கே வரலையா? எங்கேயா சுத்திட்டு இருக்கோம்? பெரிய ஹமி அவன் பேரை இழுத்த எனக்கு. சத்தம் படாதீங்க, நான் பேசுறது தப்புதான். நேதாஜி, உங்களுக்கு சமாச்சாரம் தெரியுமா? சொன்னா தானே தெரியும். நம்ம பக்கத்து வீட்டு இப்ராஹிம் மகன் ஹமீது இல்ல, மிலிட்டரியில சேர்ந்துட்டாரா? இதுதான் ஒரு மாட்டுக்கு லெட்டரே வந்திருக்கு. வெரி குட். அவர் ரொம்ப இன்டெலிஜென்ட் பாய். அவருக்கு மிலிட்டரியில கூட சீக்கிரம் ப்ரமோஷன் கிடைச்சிருப்பார். என்ன ப்ரமோஷன் கிடைச்சு என்ன பிரயோஜனம்? பேச்சாரா, அந்த குடும்பத்துக்கு அவன் ஒரே பிள்ளை. இப்ப அவன் எங்க போயிட்டா? பட்டாளத்தில் தானே சேர்ந்திருக்கிறான். என்ன இருந்தாலும் அது ரொம்ப ஆபத்தான வேலை ஆச்சுங்களே. நாய் குலாபி நாய், இந்த வார்த்தை உன் வாயிலிருந்து வரக்கூடாது. நீ ஒரு பஞ்சாபருடைய மனைவி. உன் உடம்புல ஓடுறது ஒரு வீர ரத்தம். நம்ம குலத்தொழிலே போர்மலையில போராடி கொண்டு வெற்றி அடையணும், இல்லாட்டி வீர மரணம் அடையணும். அமர தர்ம சமஜி. அந்த அதிர்ஷ்டம் எனக்கு தான் இல்ல, பக்கத்து வீட்டு ஹமீதுக்காக கிடைச்சிருக்கேன்னு அவனை நான் பாராட்டுறேன், வாழ்த்துறேன். டாடி, என்னம்மா என்ன இன்னைக்கு லேட்டு? ஒண்ணுமில்லை டாடி, இன்னைக்கு நியூஸ் கேட்டீங்களா? ரொம்ப ஹாட் நியூஸ். என்ன விஷயம்? நம்ம பார்டர்ல எதிரி படைகள் நுழைஞ்சிட்டாங்களாம். போர் தொடங்கியாச்சு. வெரி குட் வெரி குட். பாத்தியா குலாபி, நான் சொல்லல அந்த ஹமீத் பெரிய அதிர்ஷ்டக்காரன். அவன் பட்டாளத்துல சேர்ந்த உடனே அவருக்கு வீர சாகச செய்ய சான்ஸ் கிடைச்சிருச்சு. போங்க டாடி, எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. ஏம்மா? என்ன நீங்க ஒரு ஆண் பிள்ளையா பெற்றிருந்தா நானும் இந்நேரம் ஹமீதோட போர் மணிக்கு போயிருப்பேங்க. வெரி குட். நீதான் உண்மையான பஞ்சாபி கேள். உங்க அம்மா பாரு, பட்டாளத்துல சேர்ந்துட்டான அழுதுட்டு இருக்கா. அம்மாக்கு வயசாச்சு. ஹலோ மேனேஜரா, வாங்க வாங்க. உங்களை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். என்ன அந்த பாட்டிக்கிட்ட ட்ரங்கால் போட்டு பேசுனீங்களா?
அவர்கிட்ட பேசிட்டேன் சார். ஆனா இப்ப உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் சார். ஓ, இவங்களா இருக்காங்களேன்னு பாக்குறீங்களா? தேர் ஆர் மை ஃப்ரெண்ட்ஸ். நம்ம புது பிசினஸ் பத்தி இப்பதான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்தோம். சொல்லுங்க. இல்ல சார். பரவாயில்ல சார், சொல்லுங்க. இல்ல சார், இது உங்ககிட்ட பர்சனலா சொல்ல வேண்டிய விஷயம் சார். நம்ம பிசினஸ்ல ஒளிவு மறைவே கிடையாது. சும்மா சொல்லுங்க சார். புதுசா பிசினஸ் ஆரம்பிச்சோமே, எஸ், அந்த ஆள் பெரிய ஃப்ராடா சார். அவன் பண்ண கான்ட்ராக்ட் எல்லாமே போச்சுரியா சார். எல்லாம் போயிட்டு அவன் இப்ப இன்டர்நேஷனல் போலீஸ் தேடிட்டு இருக்கான் சார். ஆள் தலைமுறை வேட்டான் சார். என்ன சொல்றேன்? எஸ் சார், நான் கவர்மெண்ட் லெவல்லே விசாரிச்சிட்டேன் சார். அப்படின்னா 50 லட்சம் ரூபாய் போச்சா? இப்படி ஒரு இடியை நான் எதிர்பார்க்கவே இல்லை. சரி சார், நான் போய் ஃபர்தரா என்ன செய்யறதுங்கிற பாருங்க சார். சாரி. கண்ணெல்லாம் இருக்கிட்டு இதை ஒண்ணு கூட்டிட்டு போ. டாக்டர் கூப்பிட்டீங்க? பக்கத்தில் உட்காரு. கௌரி, என் நிலைமையை பாத்தியா? ஏறெடுத்த பார்வையும் எடுத்தறிஞ்ச பேச்சும் எல்லாத்தையும் பார்த்து நான் சிரிப்பனே. இப்ப இந்த ஊரே என்ன பார்த்து சிரிக்கிற நிலைமைக்கு ஆளாயிட்டனே. இது பாருங்க, இது வரைக்கும் நீங்க யாரை நம்பி வாழ்ந்தீங்க? உங்க கையை ஒழித்தானே நீங்க கர்ணம் போட்டீங்க. உங்க திறமை, ஆற்றல், அறிவு எல்லாம் இப்ப அதிகமாயிடுச்சே தவிர குறைஞ்சில்லைங்க. என் புருஷன் மனசு வச்சா எத்தனையோ புது சந்தர்ப்பங்களை அவரால் உருவாக்க முடியும். எனக்கு வயசாகி போச்சு கௌரி. முன்ன மாதிரி இளவட்டமா இருந்தா 50 லட்சம் தான், 50 கோடி போனாலும் ஆசர மாட்டேன். இந்த வண்டி ஓடி ஓடி அழுத்து போச்சு. என் எதிர்காலத்தை நினைச்சு எனக்கு பயமா இருக்கு கௌரி. இது வரைக்கும் நான் மனசால கூட யாருக்கும் தீங்கு நினைக்கிறேன். நெருப்பா எரியிற சூரியனே பஞ்சு பொறி மாதிரி இருக்கிற மேகம் கொஞ்ச நேரத்துக்கு மறுக்கலையா? அப்படித்தாங்க இது. நமக்கு மேல நம்மையும் மீறி ஏதோ ஒரு சக்தி இருக்கு. அது எந்த காலத்திலும் உங்க குடும்பத்தை தெருவில் நிறுத்தாதுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த சக்தியே நீதான். என் பக்கத்துல இருக்கிற வரைக்கும், உன் மூச்சு என் மேல பட்டுக்கிட்டே இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த குறையும் கிடையாது. ஆனா என் பொண்ணோட கல்யாணம், ஐயோ, ₹1,00,000 ரொக்கமா கொடுக்கறேன்னு சொல்லியிருக்கவே. என்ன செய்வேன்? இந்த நேரத்துல நான் எங்க போவேன்? அதுக்காக நீங்க எங்க உடம்பு அலட்டிக்கிறீங்க? சம்பந்தி வீட்டுக்காரங்க உங்களுக்கு நெருங்கின சொந்தக்காரங்க தானே. சொன்னா கேட்டுக்க மாட்டாங்களா? சொந்தத்தை விட்டா கொடுத்துருவாங்க. நீர் அடிச்சு நீர் விலகமா என்ன? என் சொந்தக்காரன் என்னை விட்டு கொடுக்க மாட்டான். நிச்சயமா என் சொந்தத்தை விட்டு கொடுக்க மாட்டான். என் சொந்தத்தை விட்டு கொடுக்க மாட்டான்ல.